பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது உபாகமம் 7ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உன் தேவனாய் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு நாம் சொந்தமாய் இருக்கும்படி, அவருக்கு சுதந்திரமாய் இருக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆனால் தேவன் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டதான காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, நம்முடைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது 7ஆம் வசனத்தில், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே சகல ஜனங்களுக்குள்ள நீங்கள் கொஞ்சமாய் இருந்தீர்கள், விருத்தி இல்லாமல் இருந்தீர்கள், பலன் இல்லாமல் இருந்தீர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சகல ஜனங்களுக்குள்ள நீங்கள் கொஞ்சமாய் இருந்தீர்கள், விருத்தி இல்லாமல் இருந்தீர்கள், பலன் இல்லாமல் இருந்தீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஜனத்தின் நடுவிலே இருந்து கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார், தமக்காய் தெரிந்து கொண்டார். தமக்காய் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, எந்த ஜனத்துக்குள்ளே நீங்கள் கொஞ்சமாய் விருத்தி இல்லாமல், பெருக்கம் இல்லாமல், பலன் இல்லாமல் இருந்தீர்களோ, அதே ஜனங்களுக்கு நடுவிலே, அதே ஜனங்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த வசனத்தை நான் பார்க்கும் பொழுது 14வது வசனம், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் என்று சொல்லி பார்க்கிறோம். சகலவிதமான ஜனங்களுக்குள்ள திரட்சி இல்லாமல், விருத்தி இல்லாமல், பலன் இல்லாமல் இருந்தீர்கள். இப்போ அதே சகல ஜனங்களை பார்க்கிலும் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம் என்ன? தேவன் தமக்கு சொந்தமாகும்படி சுதந்திரவாளியாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதுனால, சகல ஜனங்களுக்கு நடுவில், ஜனங்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை சகலத்திலையும் அவர் ஆசீர்வதித்து அவர் உங்களை உயர்த்துகிறார். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, அதாவது உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாயிலும் பெண்ணிலாயிலும் மலடு இருப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது. எல்லா விதமான மலட்டு தன்மைகளை கர்த்தர் மாற்றுகிறார், நிந்தைகளை, அவமானங்களை கர்த்தர் மாற்றுகிறார். தொடர்ந்து நம்ம செப்பனியாவில் கூட அந்த 3ஆம் அதிகாரத்திலே கடைசியில் வாசிக்கிறோம், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சகலவிதமான ஜனங்களுக்குள்ள நீங்கள் கொஞ்சமாய் விருத்தி இல்லாமல், பலனில்லாமல் இருந்தீர்கள். அவர்களுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு அதே சகல ஜனங்களை பார்க்கிலும் அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். மலட்டுத்தன்மைகளை கர்த்தர் மாற்றியிருக்கிறார், நோய்களை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அதே சகல ஜனங்களுக்குள்ள உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். எந்த ஜனத்தின் நடுவிலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரோ, அதே ஜனத்தின் நடுவிலே சகலத்திலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டுகிற அருமையான பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சகல ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே நாட்களில் நீர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், மலட்டு தன்மைகளை கர்த்தர் மாற்றுகிறவர், நிந்தைகளை மாற்றுகிறவர், நோய்களை மாற்றுகிற தேவன். சகல ஜனங்களுக்குள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற கர்த்தர், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை நீர் அப்படியாய் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துவீராக. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.